அவர்களுக்கு இன்று ஒரு நாள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று பெரிய விழாவாக கொண்டாடி இன்று நம்ம ஓம் சக்தி நாடக சபா குழுவினரை கொண்டு வந்து தெருக்கூத்து நாடகம் இன்னும் பெரிய பெரிய மேதைகளை வரவழைத்து இங்கு சிங்கார மேடையில் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆனால் கடையில் இருக்கிற 12 ஆளும் உண்டு, அதிவீர சத்திரியர் என்றாலும் உண்டு. ஆனால் பன்னீர் என்றால் வந்தவர்களுக்கு அண்டினவர்களை இல்லைன்னா அப்படி வன்னியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தெருக்கூத்து நாடகம் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? மகாபாரதத்தின் ஓர் விரிவாக விளங்கக்கூடிய அப்படி நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்லுகிறேன் வா. நாடெங்கும் புகழ் பெற்ற பார்த்தாடுங்க. காய் ஒரு காய் 22 ரூபா. காய் கேட்காம பிடிக்காம எடுத்துட்டு வந்துட்டீங்க. யாரு என்று சொல்லக்கூடிய இத்தனைக்கும் அனைத்துக்கும் பொறுமையாக இணங்கி வரக்கூடிய என் பெயரோ தாரா புகழ் படைத்த தர்மராஜன். அப்படி தர்மராஜனாக இருந்தாலும் ஈன்றெடுத்த தாய் தந்தையா வா சொல்லுகிறேன். சுமந்து பெற்ற என் தாய் குந்தி மந்தார தேவி 2 என் தந்தை பாண்டு மகாராஜன். தாய் 2 தந்தை 1. எனக்கு எத்தனை பேர் தெரியுங்களா? எத்தனை பேரு? அம்மா 1 அப்பா 3. ஆமா சார். எப்படிப்பா? ஏண்டா 3 சொல்லி அது எப்படி வந்தது? அம்மா 2 ஆனா அப்பா 1. எனக்கு அம்மா 1 அப்பா 3. எவன்டா 3 பையன்? தப்பா நினைக்காது சாமி. பாருங்க, பெரியப்பா எங்க பெரியப்பா 1, எங்க சித்தப்பா 1, என்ன பெத்தப்பா 1. என்னென்ன பேரு?
பெத்த கொலை நூதரம் செத்து போயிட்டான். அந்த பெத்த பிள்ளைங்க என்ன பெத்தெடுத்த சரி அப்பா ஆ, மொத்தம் 3 3 அதான் தாய் 1 தந்தை 3ன்னு சொன்னாங்க. என்னென்ன பேரு? உங்களுக்கு தந்தை 2 1 தாய் 2 2 தாய் பேர் என்னன்னு சொன்னீங்க? குந்தி மந்தார தேவி. ஓ குந்தி மந்தார தேவி. ஆமா. யார்? தந்தையார் பாண்டு மகாராஜன். அவருங்களா உங்க அப்பா? யாரா? நம்ம தாசில்தார் ஆபீஸ் முன்னாடி உட்கார்ந்து பாண்டு எழுதுறாரு. அட மண்டையா, அது தாசில்தார் ஆபீஸ்ல அது கிடையாதுடா. எனது தந்தை பாண்டு மகாராஜன். தெரிஞ்சிச்சு. கொள்ளக்காரரே, அவங்க அப்பா யாருங்கற? இந்த கல்யாணத்துக்கு பாண்டு வாசி பாருல. அவரு எங்க அப்பா பாண்டு மகாராஜன். இந்த தப்பட்ட உரும்பி குடும்பு செட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அதுதான் அவங்கதான் உங்க அப்பா. ஏய், ஓய் என் தந்தையார் பாண்டு மகாராஜன். ஓ பாண்டு மகாராஜன். பாண்டு ரூபத்தோடு இருந்ததனால் பாண்டு. அது இல்ல, அதெல்லாம் வேறக்கி. வேறக்கி. அப்படி என் தந்தை பாண்டு மகாராஜன், என் தாய் குந்தி மந்தார தேவி. குந்தார தேவிக்கும் என் பாண்டு மகாராஜனுக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? அருமைங்க. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நாங்களோ பாண்டவர்கள் ஐவராஜா. அவர் யார் யார்? யார் யாருங்க? என்னுடைய பெயரோ புத்தியில் தான் சிறந்த, பொறுமையில் தான் குறைந்தார். என்னுடைய பெயரோ தாராபுரி படைத்த தர்மராஜன். என் பெயரோ தர்மராஜன். குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள் 3 பேரு, மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள் 2 பேரு. 3 பேர் யாருங்க? யார் தெரியுமா? குந்தாதேவி, தருமன், எனது தம்பி வீமன். 3வது ஆனால் அழகுமன் அர்ஜுன மகாராஜன். மூவர்களும் அந்த குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள். மந்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன் என்று 2 பேர். ஆமா, 5 பேருங்க. 5 பேர் ஆண் பிள்ளைகள். அது மட்டுமா? என் தங்கை ஒன்று. தங்கச்சிங்களா? ஆறுங்க சாமி. சங்குபதி. ஓ தங்கையால் பேரு சங்குபதி. தந்தையினுடைய விந்துக்கு பிறந்தவர்கள் என் தங்கை. அப்படி நாங்கள் பிறந்திருந்தாலும் நாங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் எது? அந்த குருநாடி குருகோடம்மா அந்த சரியான
கந்தரவலத்திலே வாக்குப்பட்டு வாக்குப்பட்டு, பாண்டவர்கள் ஆ, ஆனால் ஆ, எங்களுடைய நாடு 56 நாடு 56 நாடு என்றால் அட்னாபுரமோ ஆ, தலைநகரம். அப்படி தலைநகரமாக இருந்தாலும் அட்னாபுரத்திலே ஆ, மொத்த தீவாக விளங்கக்கூடியது ஆ, 56 நாடு. ஆ. இந்த 56 நாட்டிலே மூதாதி அவர்கள் மூவர் பிறந்தார். ஆமா, யார் யாருங்க? திருதராட்டிய தந்தை திருதராட்டிய மகாராஜன் என்று ஆ, எனது பெரிய தந்தை. ஓ, திருநாட்டியர் உங்க பெரிய தந்தை. ஆமா, சரி. இரண்டாவது பாண்டு மகாராஜன், பாண்டு மகாராஜன். மூன்றாவது விதுர மகாராஜன் என்று மூவர்கள் பிறந்தார். சரி. திருதராட்டிய மகாராஜனுக்கு காந்தாரி என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து சரி. தவறுகள் சரியாக ஆண் பிள்ளை 100, 100 பேருங்க. பெண் பிள்ளை 1, 101. பிறகு பாண்டு மகாராஜனுக்கு ஐவ பஞ்ச பாண்டவர்கள் ஐவராஜா என் தங்கை 1. பிறகு என் சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விதுர மகாராஜனுக்கு திருமணமாகவில்லை. அப்படி இந்த நாட்டிலே 56 நாட்டிலே முதலாக யார் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு நாட்டை பட்ட கட்ட வேண்டும் என்று ராஜ கட்டளை. அதனால என் தந்தை திருதராட்டிய மகாராஜன் பிறவியிலேயே குருடு. அவர் பிறந்தவுடனே இந்த நாட்டிற்கு ராஜாவாக பட்டத்தை சூட்டி அங்கே இருக்கக்கூடிய சிமாதனத்தில் அமர வைத்து அவரிடத்திலே ஆயுதங்களை கொடுத்து ஆட்சி செய்ய கடவா என்று பெரியோர்களால் செய்து வைத்தார்கள். பிறகு என் தந்தை பெரிய தந்தையாகப்பட்டவர் பிறவியிலே குருடு அல்லவா, என் சிறிய தந்தையாக என் தந்தை பாண்டு மகாராஜனுக்கு நாட்டை காப்பது உனக்கு பொறுப்பு. அப்படி என்றால் என் சிறிய தந்தைக்கு எதுவுமே தெரியாது, வஞ்சக கவடம் அல்லாதவர். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க அவர்களோ பாண்டவர்களும் கௌரவர்களும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா மாதவா? இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நாங்களோ 100 பேரு, அவர்கள் 100 பேரு, நாங்கள் 5 பேரு, 105 பேரும் சேர்ந்து துரோணர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியரை வைத்து நாங்கள் பாடம் படிப்பது, பாடசாலை செல்வது, கல்வி செல்வது, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில் வித்தை அனைத்துமே கற்றுக்கொண்டிருந்தோம். கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது சிறிய சிறிய விளையாட்டில் வந்தது பந்தினால் வந்து முடிந்தது பகை. யாருக்கு? உங்களுக்கு கௌரவர்கள் சரியாக 100 பேர், நாங்கள் 5 பேர் ஒருபுறம் ஒருபுறமாக நின்று பந்து விளையாடுவோம். அந்தி சாயம் முடிகின்ற நேரத்துல அப்ப 100 பேர் ஒன்றாக சேர்ந்து நாங்க பந்து விளையாடுவது. அப்ப எனது தம்பியாக விளங்கக்கூடிய பதகிரி வீமன் ஒருவன் மட்டும் அவர்கள் எடுத்து எரியக்கூடிய பஞ்சம் 100 பேர் தூக்கி எறியக்கூடிய பந்த ஒருவன் மட்டும் தட்டி தடுமாறி அப்படி பிடிச்சிருவான். அப்படியே பிடிக்கிறதுங்க. ஆமா, கையில பந்த கப்புன்னு பிடிச்சிருவான். எனது தம்பி வீமன் ஒருவன் மட்டும் பந்தை எடுத்து எரிஞ்சானா 99 பேர் சொத்து சொத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு பழங்க. அப்ப அந்த துரியோதனன் ஒருவன் மட்டும் தட்டு தடுமாறி பிடிப்பான். அப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பைத்தான் பஞ்சகம் ஏண்டா பந்து விளையாடுகின்ற பொழுது காத்துப்பட்டு 100 பேரும் கீழே வரும். ஒரு சண்டை சமர் வந்தா இவர்கள் நம்மளை சும்மா விடுவாங்களா? ஒருவனே போதும். அப்படி என்று என்னென்ன செய்தான்? போகின்ற தடத்தில் பொய்க்குழி வெட்டினான், அந்த குடியில் விழுந்து சாப்பிட்டோம். உண்ணுகின்ற சாதத்தில் நஞ்சு தந்த விஷத்தை கலந்தான். நஞ்சு தந்த விஷம் என்ன? அரணை என்று சொல்லக்கூடிய அரணையை கடித்தால் உடனே மரணம். அரணையை அரைத்து விஷத்தை போல கலந்து சாதத்தில் வைத்து சாப்பிட வைத்தான். அதற்கும் தப்பி பிழைத்தோம். 1 2 1000 வஞ்சகத்தை செய்தான். நய வஞ்சகனாக அத்தனை காரியத்திற்கும் என் அயற்பாடியிலே வந்திருக்கக்கூடிய எனது மாமன் அயற்பாடியிலே வந்திருக்கக்கூடிய கண்ணன் கிருபையினால் அனைவர்களும் தப்பி பிழைத்தோம். அது மட்டும் தானா? கண்டால நயவஞ்சகனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா?
என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சாரு? 100 பேத்துக்கும் குழி வெட்டினான். குழி வெட்டி தப்பி பிழைத்தோம். உண்ணுகின்ற சாதத்தில் நஞ்சு தண்டை கலத்தான். அதற்கும் பயம் இல்லாமல் நாங்கள் தப்பி பிழைத்தோம். பிறகு என்ன செய்தான்? சந்திரமார்க்கமாக வரவழைத்து எங்களை அறுக்கு பஞ்சு மிளகு அறுக்குனால மாளிகை கட்டினான் சண்டாளன். அதை கட்டி ஐவரையும் கொல்ல நினைத்த கொண்டு இந்த அஷ்டாபுரத்துக்கு 56 நாட்டுக்கு நானே அதிபதி அப்படி என்று நினைத்து அறுக்குனால மாளிகை கட்டி அந்த அறுக்கு மாளிகையில அமர வைத்து எங்களை ஐவரையும் கொல்ல நினைத்தான். என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய வெற்றி மதகிரி வேமராஜன் அவனுடைய கிருபையினால் அவனோ எங்களை தூக்கி சென்று தப்பிக்க பிழைக்க வைத்தான். அதை பிழைக்க எங்க செய்தான்? ஆனால் அறுக்கமா மாளிகைக்கு தீய வைத்து நினைத்து சாவட்டும் என்று நினைத்ததை எனது தம்பியாக விளங்கக்கூடிய அவனோ மார் மீது தோல் மீது எடுத்து சென்று எங்கே சென்றான்? இடும்பாவனம் என்று சொல்லக்கூடிய இடும்பாவனத்திற்கு சென்றான். ஆமா, இடும்பாவனத்திற்கு சென்று இடும்பாசூரன் என்று சொல்லக்கூடிய அவனிடத்திலே சமர் செய்து அவனை மாண்டு மடிந்து படுத்து வச்சிருந்தான். அப்ப என் தாய் நாங்கள் அனைவர்களும் வட்ட பாரமையில் படுத்து தூங்கி எழுந்து பார்த்தோம். அப்ப என்னப்பா சூது என்று கேட்க அப்ப சொன்னார், இடும்பு என்று இடுபாசூரன் சொல்லப்படுமே அவனோ எங்களுக்கு சமர வந்தான், அதனால அவனை மடித்துட்டேன். அப்ப ஒரு பெண்ணோடு கை கோர்த்து அப்ப கை கோர்த்து பார்த்து கொண்டிருந்தான். அப்ப எனது தாய் திடுக்கென்று முடித்து, தம்பி அண்ணன் இருக்கும் போது உனக்கு முதல் திருமணம் செய்வது காரணம் யாது? என்ன காரணம் இப்படி செய்கிறாயே? அறுக்குமா மாளிகையில் இருந்தமே எப்படி வந்தோம் என்று தாய் கேட்க நடந்தது அனைத்தும் சொன்னார். அம்மா, அறுக்குமா மாளிகையில் இருந்து ஐவரையும் கொண்டு வந்தது நான், வேற ஒருவரும் அல்ல. அதிலே இங்க இடும்பாவனத்திற்கு வந்த உடனே இடும்பாசூரன் என் வனத்திற்கு வந்து விட்டேன் என்று என்னிடத்தில் சமருக்கு வந்தான். அவனை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து கொண்டு மடித்தேன். பிறகு அவனுக்கு தங்கை மும்பள கமலக்கண்ணி என்கின்ற பெண்ணிடம், சுவாமி நான் எப்படி கானகத்தில் வாழ்வதென்று என்னை முடியாது கட்டி பிடித்தா. அப்ப கைய வச்சேன், அதுதானா நீ தவறு என்று நினைத்தாயா அப்படி என்று என் தாயிடத்தில் சொல்ல, அப்ப சொன்ன உடனே அண்ணன் இருக்க உனக்கு திருமணம் செய்வது நல்லதல்ல அப்படி என்று சொல்ல, உடனே என்ன செய்தா? என் தாயாக விளங்கக்கூடிய என் தாயாகப்பட்டவங்க குந்தாதேவி என்ன செய்தா? காட்டிலே இருக்கக்கூடிய முருங்கை மரத்தை வெட்டி அவத்திலே வைத்து எனக்கு திருமணத்தை செய்து கொடுத்து, பிறகு வீமனுக்கு உம்மட கமலக்கண்ணியை திருமணத்தை செய்து அங்கே 1 வருடம் காலம் கழித்து அங்கே காலத்தை கழித்து விட்டு பிறகு இங்கே சென்றோம். 300 மங்கலம் சென்றோம். ஆனால் 300 மங்கலத்திலே பாண்டவர்கள் அஷ்டாபுரம் சென்றால் நம்மளை கொண்டு விடுவான் அப்படி என்று நினைத்து அப்ப 300 மங்கலம் செல்ல 300 மங்கலத்திலே இருக்கக்கூடிய 1000 வீட்டு பிராமணர்களோடு பிராமணர்களாக நாங்களும் உருவத்தை மாட்டியிருக்கோம். அப்ப இருக்கின்ற பொழுது என்ன நடந்தது? பாஞ்சால நாட்டிலே சுயவரம் பாஞ்சால திரௌபதிக்கு திருமணம் என்று சுயவரம் நாட்டினார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைவர்களும் சென்றார்கள். அப்ப செல்கின்ற பொழுது, அம்மா யார் எங்கே செல்கிறேன் என்று கேட்க பாஞ்சால நாடு போகிறோம் என்று சொன்னார். அப்ப போன உடனே ஒரு சிறிது நேரம் கழித்த உடனே அசுரனுக்கு யாரு அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஒரு நரபலி, அவனுக்கு 7 வண்டி சோறு கொடுக்கணுமா. அதனால எனது தம்பியினுடைய கைவசத்தினால் அந்த பக்காசூரனை மடித்து பிறகு இங்கே பாஞ்சால நாடு சென்றோம். அனைவர்களும் மாறுவேடம் தரித்து பாஞ்சால நாடு சென்று அங்கே வில்விளைக்க பாஞ்சாலைக்கு சுயவரம் என்று சொல்ல அதை கலந்து கொண்டோம். அனைவர்களும் ஒற்றுமையாக அமர்ந்து உட்கார்ந்திருந்தோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய எட்டாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மன்னன், கருணன், காங்கையன் அனைவர்களும் ராஜாதி ராஜர்கள் அண்ணாதி மன்னர்கள் அனைவர்களும் வில்லை வளைத்தார். ஒருவர் கூட வளைக்க முடியவில்லை. அப்ப கேட்டான் எனது தம்பி, ஐயா யார் இந்த வில்லை வளைக்கலாம் அப்படி என்று கேட்க, யாராக இருந்தாலும் வில்லை வளைத்தார் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி பாஞ்சாலராஜனுடைய கட்டளைக்கு இணங்கி அவர் என்ன செய்தார்? எனது தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன் அந்த வில்லை வளைத்து பச்சைக்குறி அறுத்து அந்த பாஞ்சால திரௌபதியை கைப்பிடித்து இழுத்து அங்கிருந்து வந்தோம். வந்த உடனே அப்ப கேட்டோம், நாடு
நாடு வேண்டுமல்ல ஆமா. அப்படி என்று என் பெரிய தந்தையா விளங்கக்கூடிய விருதராட்டிய மகாராஜனுக்கு நாடாள்வதற்கு எங்களுக்கு நாடு கொடுங்கள் என்று அப்ப கேட்கின்ற பொழுது என் தந்தையால் விளங்கக்கூடிய பெரிய தந்தை கண்ணேத்திரம் இல்லாதவர். அப்ப பார்த்தா அந்த காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய காண்டாவனத்தை கண்ணேத்திரம் இல்லாதவர் கை நீட்டி காட்டினார் சண்டாளன். சரிங்க. அப்ப காட்டிய உடனே அந்த காண்டாவனத்தை எனது தம்பியா விளங்கக்கூடிய ஆனால் அழகமன் அர்ஜுன மகாராஜனுடைய கையிலே இருக்கக்கூடிய அக்னி வாசந்தம் சமர்னால செய்து அந்த அக்னி சுவாலயத்தின் மூலமாக அந்த காண்டாவனத்தை எரித்தார். 5 நாள் போராடி ஆமா போராடி அங்கே அங்கே என்ன செய்தோம்? அதற்கு குச்சி கோபுரம் வச்சு மாளிகை வேண்டும் என்று நினைத்து அவர் எங்க செய்தோம்? தேவலோக இந்திரனுக்கு அவரிடத்துல லிகித மனசுல அங்க இருந்து சிப்பிகளை அனுப்பி அங்க தேவலோகத்துல தேவர்கள் எப்படி கட்டிய அரண்மனை இருக்கிறது அப்படி போல அந்த காண்டாவனத்திலே அந்த இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய இடத்துல எப்படி உச்சி கோபுரம் அச்சு மாளிகை இருக்கிறதோ அப்படி கட்டியெல்லாம் அமைந்து அதற்கு இந்திர பிரசித்தம் என்று பெயர் வைத்து பாண்டவர்கள் 5 ராஜாக்களும் இந்திர பிரசித்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படி இருந்தாலும் என்னுடைய தினத்துல என்னுடைய மனைவி அரண்மனையில் இருக்கிறார். மன்னவர் தர்மராஜா அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்துவார். ஆனால் இன்னும் ஒன்று கேட்டுக் கொடுப்பது கேளாமல் கொடுப்பது. மணியண்ணா அவர்களும் எனது வேலண்ணன் அவர் சொத்தை எனக்காக 50 100 என்று விண்ணளித்துள்ளார். ஆனால் அவருடைய குடும்பங்கள் அருகுபோல் வேரூண்டி மூங்கில் போல் தலை தளர்த்தி ஆடு போன பக்கம் அரசுபட்டு பெண்ணு போன பக்கம் பெற்று பெருகணும், குட்டி பெருகணும், குடம்பால் கறக்கணும். அனைவர்களுமே சிவனுடைய ஆலயம் எப்படி ஓங்கி வளர்கிறது அப்படி வளர வேண்டும் என்று அம்மா இந்த தெருக்கூத்து கலையை தெருக்கூத்து கலையை உலகத்திலே இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவர்களும் இந்த தெருக்கூத்தை கண்டு ரசித்து நம்மளை வாழ வைக்க வந்த செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுடைய தலைமையில நம்மளை எல்லாம் உலகம் முழுசும் பாராட்டுறாங்க. வெள்ளாளப்பட்டி கருப்பூரை சேர்ந்த செல்வம் யூடியூப் சேனல் அவர் தலைமையில உலகம் முழுசும் பாராட்டுறாங்க. பார்ப்பவர்கள் சில பேரு அவரால் நமக்கும் ஒரு நாடகம் கிடைக்கும் இப்படி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துறாங்க. அவருடைய குடும்பங்களும் அருகுபோல் வேரூண்டி முங்கில் போல் கிளைகளுக்கு அனைவர்களும் சுகமாக வாழ வேண்டும் என்று இந்த அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜயம்.